ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டுக்கு நிறைய ஓடிபி மெசேஜாக வந்துருந்துச்சு. அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்த ஓடிபி மெசேஜை உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஓடிபி மெசேஜஸாக அவனுக்கு வந்துருந்துச்சு. பாம்பிட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதுதான் அந்த ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி அன்வான்ட் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பலாம். இந்த ஆப் என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, யாரையாச்சும் ஒருத்தவங்கள நம்ம கடுப்பேற்றணும்னா அதில் அவங்க நம்பர் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இது மாதிரி ஓடிபி மெசேஜாக நிறைய போகும். அமேசான்லேருந்து வர மாதிரி, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வர மாதிரி, சில வெப்சைட்லேருந்து ஓடிபி மெசேஜ் வர மாதிரி நிறையா மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆப் பற்றி பார்ப்போம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. இந்த ஆப் வந்து அதுக்குன்னு ஒரு சைட் இருக்குது. bombitup.com ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய் இதை டவுன்லோட் பண்ணணும். அந்த சைட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் அந்த சைட். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஆப். இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். நம்ம எந்த கண்ட்ரியோ அந்த இதை செலக்ட் பண்ணணும். நான் இந்தியானால இந்தியாவிலே இருக்குது. தென் அவங்க மொபைல் நம்பர், நீங்கள் யாருக்கு வந்து இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பி கடுப்பேற்ற நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணணும். சப்போஸ் மொபைல் நம்பர் இல்லைனாலும் இந்த காண்டாக்டை கிளிக் பண்ணால் உங்கள் காண்டாக்ட் கொண்டு போகும். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் காண்டாக்ட்லேருந்து எடுத்து வந்து வச்சுக்கலாம். தென் இதில் வந்து எத்தனை கவுண்ட்ஸ், அதாவது மெசேஜ் வந்து எவ்வளோ மெசேஜ் எஸ்எம்எஸ் போகணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறது. நம்ம இந்தியாவுக்கு வந்து 150 வரைக்கும் தான் அலோடு. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். தென் டிலே, அதாவது ஒரு எஸ்எம்எஸ்க்கும் இன்னொரு எஸ்எம்எஸ்க்கு எவ்வளோ டிலே இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் எஸ்எம்எஸ் போனதுக்கப்புறம் எத்தனை செகண்ட்ஸ்க்கு அடுத்து இன்னொரு எஸ்எம்எஸ் போகணும் அப்படிங்கிறத நம்ம டைம் வந்து அதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த பாம்பிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பாம்பிட். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஒரு சில சைட்லேருந்து வர மாதிரி எஸ்எம்எஸ் வந்து ஓடிபி எஸ்எம்எஸ்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி யாராச்சும் நம்ம கூட விளாண்டாங்கன்னா அந்த எஸ்எம்எஸ்ஸை எப்படி நம்ம வராமல் ஸ்டாப் பண்ணுறதுனா இதுலேயும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் லிஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் த ஃபஸ்ட் நேம் கேட்கும். உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. தென் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் வந்து உங்கள் நம்பர் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ்லாம் இந்த ஆப்லேருந்து வராது. இந்த ஆப்லேருந்து அந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புனாங்கன்னா இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் பயப்படக்கூடாது. இது என்னதுன்னு பார்க்கணும். அதாவது ஓடிபியாக நிறையா வந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த பாம்பிட் அப் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம கூட யாரோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எஸ்எம்எஸ்ஸை பிளாக் பண்ணுறது எப்படிங்கிற நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் நம்பருடைய எஸ்எம்எஸ்ஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எஸ்எம்எஸ்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணணும்னா பிளாக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஆப்பில் லாகின் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்து நிறைய ஓடிபி கண்டினியூஸாக அனுப்ப மாட்டாங்க.
கொஞ்சம் டிலே பண்ணி தான் அனுப்புவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் கொடுத்துருவாங்க. அந்த 5 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் அந்த ஓடிபி இன்ஸ்டால் பண்ணாட்டினா இன்னொரு ஓடிபி அடுத்து 5 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னொரு ஓடிபி சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி செகண்ட் ஓடிபி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இன்புட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடுத்த ஓடிபி நீங்கள் கேட்குறதுக்கு 1 hour டிலே ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஆப்னு எடுத்துக்கிட்டாலுமே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஓடிபி அனுப்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சம் டிலே எடுத்துக்கிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஓடிபி வந்தாலே யாரோ நம்ம கூட விளாட்றாங்க, யாரோ நம்மளை கடுப்பேற்றுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.